இன்னைக்கு எங்கே வந்துருக்கோம்னா, எங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட் சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு பார்க்கு, ஒரு ரிவர் பக்கத்தில் வந்திருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னா இங்கே எதுவும் நியூ இயர் ஈவினிங் பார்ட்டி ஏதாவது மறக்காம பதிலாக வந்தான். பெருசாக மக்கள் யாரும் வந்த மாதிரி தெரியல. இப்போ மணி இப்போ 9:10 தான் ஆகுது. மேபி இன்னும் கொஞ்சம் லேட்டாக கூட அதான் வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம வாங்க இந்த இடத்துல சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நான் மார்னிங் டைமில் வாக்கிங்லாம் போகிறதுக்காக இந்த இடம் செட் பண்ணது. மோஸ்ட்லி இங்கே தான் மார்னிங் நான் வாக்கிங் வருவேன். இந்த இடத்துல பாருங்க லைட்டிங் இப்படி போட்டிருக்காங்க. ஒரு ஆள் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது பார்க்க. நடுவில் அவருக்கு இதே இருக்குது பாருங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டான செட்டப் இது. பார்க்கறது நல்லா அழகாக இருக்குங்க இந்த இடம். இந்த லைட்டை பாருங்க எப்படி இருக்கு. சங்கு சக்கம் சுற்றுற மாதிரி சுற்றிட்டு இருக்கு. அது அந்த சுற்றுறது தான் அந்த பக்கம் இவ்வளோ தூரம் வெளிச்சமாக தெரியுது நம்மளுக்கு. ஓகே, நம்ம இன்னைக்கு டிசம்பர் 31, ஜனவரி 31ங்கிறவங்க. டிசம்பர் 31 இந்த வருஷத்தோட கடைசி நாள். நாளைக்குலேருந்து ஜனவரி 1 புது வருஷம் பிறகுதுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். சைனாக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஜனவரி மாதம் பொறுத்தனாலே அவங்களுக்கு ஒரு நல்ல வைப். ஏன் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக ஃபெஸ்டிவல் வந்துகிட்டே இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்னேன் உங்களுக்கு லாஸ்ட் டைம் ஒரு ஃபெஸ்டிவல் வந்துச்சுல்ல, அதோட தொடர்ச்சியாக பொங்கல் டைம், நம்ம ஊரில் பொங்கல் 14-15 போனவங்களா, அதே டைமில் அவங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஜனவரி பார்த்தீங்கன்னா சைனீஸ் நியூ இயர் வந்துடுது. ஸோ அவங்களுக்கு ஜனவரி மாதம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெறும் ஃபெஸ்டிவல் டைம் தான். டெய்லி அவங்களுக்கு கொண்டாட்டங்கள் தான். நல்லா குளிருங்க. ஆக்சுவலாக இப்போ 5 டிகிரி போலதான் இருக்குது. ஆனால் குளிர் இருந்தாலும் அந்தளவுக்கு காற்று ரொம்ப ஜில்லுன்னு அடிக்கல. ஸோ அதனால் நம்ம வெளில போகிறதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேமரா எடுக்கிறதுக்கும் கையில் அந்தளவுக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக தெரியல. ஓகே தான். ஏன்னா தெரியல, நார்மல் டைம்லேயே நல்லா கூட்டம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்குது. என்னன்னே தெரியல. நார்மலாக காலையில் டைமில் வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்தளவுக்கு க்ரௌடு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு யாருமே இல்லை. இது பெரிய சிட்டி கிடையாதுங்க, ஒரு சின்ன கிராமங்கிறனால அந்தளவுக்கு க்ரௌடும் இருக்காது. நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு ஸ்கொயரில் எல்லோரும் கவுண்டவுன் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வில்லேஜ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். ஸோ அதனால் அந்த கவுண்டவுன் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. மற்றபடி இந்த வெடி வைக்கிறது அதேமாரிலாம் நம்ம பார்க்கலாம். எனக்கும் லக்கு இருந்தால் நானும் பார்க்கலாம். அதுவே சத்தம் கேட்குது பாருங்க, வெடி சத்தம் கேட்டுட்டு இருக்கு. ஆனால் நான் பார்க்குற வியூ பார்த்தீங்க இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த இடம் உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். நினைமா வாங்க பார்க்கலாம். ஓ, மக்கள் இங்கே இருக்காங்க நிறைய பேர். க்ரௌடாக தான் இருக்குது. இங்கே பாருங்க இந்த ஊர் இந்த ஆற்றை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது ஆறு தான், ஆறோட பெண்டுமே நினைக்கிறது. அது ஆறு ஒரு சின்ன இடத்துல கலக்கிற இடத்துல இவங்க இந்த ஸ்கொயர் கட்டி வாக்கிங் போகிற மாதிரி, நைட் டைமில் டான்ஸ் ஆடுறது அதுமாரிலாம் பண்ணியிருக்காங்க. சரியான லுக்குங்களா. வெடி வச்சுட்டு காமிச்சாங்க, வெடி வைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மியூசிக் பாட்டு எப்படின்னா நம்ம யார் வேணாலும் பாட்டு பாடலாம் போயிட்டு. இப்போ நமக்கு பாட்டு பாடுறது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நம்ம அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிவிட்டு அது உள்ளே போயிட்டு பே பண்ணுற மாதிரி ஏதாவது நம்ம நேம் ரிஜிஸ்டர் பண்ணுவோம். நேம் ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம போய் பாட்டு பாடலாம். மியூசிக்லாம் நம்மளே போட்டுக்க வேண்டியதான். யாருக்காவது மியூசிக் எனக்கு பாட்டு பாட தெரியாது. எனக்கு பாட்டு பாட தெரிஞ்சாலும் பாட்டு பாடலாம். எனக்கு பாட்டு பாட தெரியாதாண்ணா. நான் பாப்பா யாராவது பாட்டு பாடலாம் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. பின்னாடி பக்கம் வெடி வச்சுட்டு இருக்கு. எங்கே பாட்டு பாடுற மியூசிக் கச்சேரி இருக்கு. இதோட நியூ இயர் கொண்டாடுறதுக்கு வேற என்ன வேணும். இந்த இதெல்லாம் பாட்டு கட்சி ஆரம்பிக்கும் டைம் ஆகும் நினைக்கிறேன். நம்ம லைட்டாக கொஞ்சம் தூரம் வாக்கிங் பண்ணிட்டு அங்கே போயிட்டு மற்றதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. சைனாக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இங்கிலீஷ் நியூ இயர் அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய கொண்டாட்டம் கிடையாதுங்க. அவங்க ஜஸ்ட் அவங்களுக்கு டைம் பாஸ் தான் அது. அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இதில் தான் கொண்டாடுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சைனீஸ் நியூ இயர் தான் அவங்களுக்கு பெருசு, அவங்களோட பெரிய பண்டிகையும் கூட. அப்படியே இந்த ஆறு இருக்கு பாருங்க. அங்கெல்லாம் தான் பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலாம் பார்க்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்பிங் மாலு ஸ்கொயரு அது மேலே போயிட்டு பாருங்க. அந்த இடம் அந்த அந்த பட்டம். ஓகே, நம்ம இதுவாங்க இதுலேருந்து நம்ம உள்ளே போகலாம். இங்கேருந்து போனால் கரெக்டாக இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட், இதுதான் ஃப்ரண்ட் வியூவாக இருக்குது. அதனால தான் சொன்னோம் இதுலேருந்து போனால் உங்களுக்கு இன்னும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இன்னும் நல்ல வியூ கிடைக்கும். அதனால அங்கே வந்தது. எவ்வளோ பேர் பார்க் பண்ணுங்க நம்ம காரில் நடு ரோட்லேயே. இதில் இந்த மாதிரி பார்க் பண்ணுறதுல பாதி காருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க. அவங்க திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா பாதி காருக்கு மேலே ஃபைன் இருக்கும். இப்போ இந்த காலங்கள் நடுவில் நிப்பாட்டுருக்காங்கல்ல, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைனு. ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபோன் நம்பருக்கு ஃபைன் போயிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இபைக் சார்ஜ் பண்ணுறாங்க. இபைக் ஸ்டாண்டு, இபைக் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இங்கேயே சார்ஜ் பண்ணிக்கலாம். இபைக் இங்கே ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கனால எல்லா இடத்துலையும் பார்க்கிங் பண்ணுறதுக்கும் சார்ஜ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வசதி இருக்குங்க. இப்போ இந்த இடத்துல
எங்கேயோ ஒரு நல்ல ஸ்மெல் இருக்குது, இந்த வெடி வைக்கிற ஸ்மெல். நம்ம ஊர் சீன பட்டாசுக்கும் சிவகாசி பட்டாசுக்கும் ஒரு வித்தியாசம் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது யாராவது தெரிஞ்சுன்னா கமலில் சொல்லுங்கள், அது என்ன டிஃப்ரென்ஸ்னு. சீன பட்டாசுக்கு இது ஒரு காஃபி கடை, நம்ம ஸ்டார்பக் மாரி இவங்க ஊரில் இருக்கிற காஃபி கடை அது. அது விளம்பரத்தை பாருங்க எப்படி இருக்கு. டேஸ்ட் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. எப்படி விளம்பரம் போட்டுருக்காங்க பாருங்க. நானே ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். பெரிய கப்பு மீறி போட்டு அது ஒரு விளம்பரமே வச்சுருக்காங்க. அதை இந்த கடை தாங்க அது, அவங்களோட விளம்பரம் தாங்க வச்சுருக்காங்க அந்த இதில். ஓகே, நம்ம இப்போ தாங்க உள்ள ஷாப்பிங் அந்த உள்ள என்ட்ரி ஆகிறோம். இதுல இருந்தால் உள்ளே போகணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரௌட் எல்லா இடத்தையும் இருக்குங்க. மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக க்ரௌடாக பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. ஏதோ அந்த இதை பார்க்கலாம் அவங்க போயிட்டு. ஏதோ லோக்கல் செலிபிரிட்டி ஆடுங்க, டிக்டாக் செலிபிரிட்டி ஆடுங்க. ஏதோ யாரும் பார்க்க விட மாட்டாங்க. ஜூம் பண்ணி அவன் யாரும் பார்க்கலாம். இருங்க நிமிஷம். அப்படியா எனக்கு தெரியாத ஒரு செலிபிரிட்டி. ஏதோ பாட்டு பாடுறாரு, நிறைய பேர் இருக்காங்க அந்த இடத்துல. பார்க்க சின்ன பேர் பாருங்க, மேலே தான் பார்த்துட்டு இருக்கானோ பாருங்க. ஏதோ பெரிய ஆள் இருக்கு. ஏங்க இவர் தான் நம்ம ஊர் பிரதீப் குமாருங்க. இப்போ அங்கே பாருங்க எப்படி பாட்டு பாடுறாங்க. நம்ம கிரௌடு அழுதுங்க. அச்சோ என்ன பண்ணிட்டு இருக்கான், அச்சோ என்ன பண்ணிட்டு இருக்கான் என்னன்னு தெரியல. அது சபா இப்பவே கண்ணை கட்டுது. டேய் என்னடா இது? பாத்தீங்க எப்படி ஒரு பொண்ணு தலைமை தூக்கி வச்சுட்டு அந்த ஆளை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு அந்த இடம் வந்து அவன் ஃபேமஸாக தான் போடுவோம். நம்ம தான் தெரியாமல் பேசிட்டு இருக்கோம். அவனும் ஏதோ ஃபேமஸாக தான் எடுக்காம இப்போ செம்மையான வைப் பண்ணிட்டு இருக்காங்க ஆளுங்க. அப்புறம் க்ரௌடு பாருங்க, மேலாம் பட்டெல்லாம் போட்டு விடுறாங்க பாருங்க. இவனுங்க எப்போ பாட்டு போடுவான்னு தெரிய மாட்டேதுங்க. அப்போ போயிட்டு அவன் முடிச்சுட்டு போயிட்டோன்னா இன்னும் இவனுக்கு வந்து ட்ரைனிங் தான் எடுத்துட்டு இருக்கானோ. அதையும் இவனுக்கு 12 மணி தான் பாட்டு போடுவாங்க எடுக்கணுங்க. ஆனால் அதுக்குள்ள பாட்டு பாடி முடிச்ச மாதிரி ஒரு பில்டப்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துல ஒரு பேப்பர்லாம் கலர் பேப்பர்லாம் பறந்து கிடக்குது. இன்னும் கான்செப்ட் புரிய மாட்டேது. கற்றுக்குறாங்க அதுக்கு. இப்போ தான் கையில் வச்சு பக்கத்தில் தான் பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நம்ம வாங்க போகலாம். ஏன்னா இவனுக்கு வந்து வேலைக்கு ஆக மாட்டானுங்க. நானும் போய் சுற்றி வந்து பார்த்துட்டு இருக்கேன். இவனுக்கு பாட்டே வர மாட்டானு. வந்து பாட்டு பாடுறதும் போது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்குது. நம்ம வாங்க நம்ம ஏதாவது ஒரு நல்ல ஆக்டிவிட்டி இருக்கிற இடத்துக்கு போகலாம். வாங்க, இங்கே இருந்து வேஸ்ட்டுங்க. அப்புறம் பார்த்து வாங்க. அப்புறம் இப்படி இந்த சைடில் போகலாம். வாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து வெறும் ட்ரெஸ்ஸு தாங்க. எல்லா இடத்துலையுமே ட்ரெஸ்ஸு கடை நிறையா இருக்குங்க. ஆனால் யாரும் வாங்க தான் மாட்டாங்க ட்ரெஸ்ஸு. யாரும் அந்த இடத்துல ஒரு செலிபிரிட்டி பாட்டு பாடிட்டு இருந்த மாதிரி இங்கேயும் யாரை பாட்டு பாடுறாங்க அதுக்கு. இந்த இடத்தையும் இந்தியத்தையும் க்ரௌடு ஜாஸ்தி, இந்த இடத்தையும் க்ரௌடு அதிகமாக இருக்குங்க. அதுக்காக நியூ இயர்னாலே எப்படி தானே, நியூ இயர்னாலே க்ரௌடு தானே. எங்கேயே பாருங்க எப்படி இருக்குது இந்த இடம். இங்கே டிஜே பாட்டெலாம் போடுவாங்க. அதில் இது என்ன தெரியல. இது மோட்டர் பைக்கு நம்ம ஊரில் நம்ம மும்பை எக்ஸ்பிரஸில் வருவார்ல அந்த இதுங்க. முடிஞ்சுச்சுங்க டைம். இங்கே பாருங்க 19, 20, 25 மணி. இப்போ 10 ஆகுது. டைம் முடிஞ்சிச்சு. அதுக்கு நம்ம லேட்டாக வந்துட்டோம். நம்ம மோஸ்ட் ஒரு 1 hour போல டைம் இருக்கு. அதுக்குள்ளே நம்ம ஏதாவது நல்லா கவுண்ட் டவுன் பண்ணுறதெல்லாம் கண்டுபிடிச்சோம்னா ஓகே. ஒன் டைம் இடத்துல ஃபுல்லாக பார்த்துங்க அப்படி இருந்து. பேக்ரவுண்ட் நல்லா மியூசிக் போட்டு இந்த இடம் சூப்பராக இருக்குங்க. இதாங்க ஃபுல் வியூ, நடு சென்டர் இந்த இடம். ஆல்மோஸ்ட் எல்லாருமே இங்கே தான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க.
ஆனால் இந்த ஆளுங்க வந்து மியூசிக் போடவே மாட்டாங்க. வந்ததுலேருந்து சும்மா தான் உட்காந்துருக்கணும். நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டு அதே பாட்டில் அதே பொசிஷனில் அப்படியே தான் காணும். மியூசிக் போடவே மாட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிங்க எல்லாரும் வெடி வெடிக்காம பாருங்க. வான வெடிக்கெல்லாம் ரோட்டில் போயிட்டு இருக்குங்க. நம்ம என்னமோ உள்ளே இருந்து சுற்றிட்டு கிடக்கிறோம். நல்ல வேலை மிஸ் பண்ணல. சத்தம் கேட்டோடனே டக்குன்னு வந்ததுனால உள்ளே வந்துட்டேன். லக்கு நம்ம பக்கம் இருக்குங்க. வாங்க வாங்க பார்க்கலாம், போங்க வாங்க வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த இடத்துல? அது இதே காலம் உங்களுக்கு முடிஞ்சா எல்லாரும் ஹாப்பி நியூ இயர் தாங்க. எப்படி நியூ இயர் கலவரம் ஆக போகுது. 4-5 பேரை ஜெயிலில் கொண்டு போட போகிறான்னு நினைக்கிறேன். நல்லா வச்சு ஜெயிலில் வச்சு கும்பாங்குத்து குத்த போகிறாங்க. அதெல்லாம் போதையை போட்டுக்கிட்டு நல்லா வெடியை காலு கீழே ராக்கெட்லாம் ஒரு கையிலே பிடிச்சிட்டு விட்டுருக்காங்க. ராக்கெட்டை எல்லாம் காளையாங்குட்டியா ஒரு காளையாங்குட்டி சுற்றிட்டு இருக்கிறது. காலுக்கெல்லாம் வெடி வைக்கிறாங்க வந்துட்டு லூசு பாயில. நம்ம ஊரோட மோசங்க. காளையாங்குட்டி எல்லாம் பக்கா காளையாங்குட்டியா இருக்கலாம். வெடி வைக்கிற பேரில் காலு கீரை வெடி வைக்கிறது. பேண்டுக்குலாம் விட்டுருவோம் நம்மளுக்கு வெடியை.
அது பக்கத்தில் வந்து ஒரு ஒரு விளக்கு மாதிரி வச்சு சூட மாதிரி இருக்கும் பார்க்குறது. அதை வச்சு அது மேலே பறக்க விட்ருவாங்க. அதாவது எப்படின்னா அவங்களோட விஷஸ் என்னவோ, இப்போ வந்து ஒருத்தவங்க ஒரு விஷஸ் வச்சுருப்பாங்கல்ல, எனக்கு இந்தமாரி ஆகணும், எனக்கு இந்தமாரி ஆகுங்க, அந்த மாதிரி ஒரு விஷஸ் வச்சுக்கிட்டு அதை பேப்பரில் எழுதி அந்த பட்டத்துக்குள்ளே வச்சுருவாங்க. அது உள்ளே போட்டு மேலே அனுப்பிடுவாங்க. அது எவ்வளோ தூரம் பறக்குதோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நினைக்கிறேன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணா அதுக்குள்ள போலீஸ்லாம் உள்ள போகாச்சு. இப்போ வாங்க அப்படியே காலையை முடியுங்களா, இப்போ வாங்கடா, இப்போ வாங்கடா, 4 கிரிலாம் வண்டி வெடி வைக்கிறீங்க, உங்களுக்கே அடுக்க மாட்டாது, அளவு இல்லாதுங்க. நம்ம ஊரே பரவாயில்ல போகுது. ஆக்சுவலாக வெடி கூட சொன்னாங்க, வெடி ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு வெடி வச்சுதா, அதனால வந்து போலீஸ் பிடிச்சிச்சுங்க அவரை. வெடி ஸ்டாப் பண்ணாங்க, வெடி வைக்கூடாது, முடிஞ்சிச்சு அவ்வளோதான். இது மாதிரி வெடி வைக்கக்கூடாது, டைம் ஆஃப் ஆயிடுச்சு, எல்லாம் கிளம்பினாங்க, அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சுங்க. அவங்கள வந்து போலீஸ் பிடிச்சிச்சான்னு தெரியல. கரெக்டாக அவங்க ஒருத்தவங்க வந்து போலீஸ் பிடிச்சிச்சான்னு தெரியல அவங்க. ஆனால் போலீஸ் சொல்லிட்டு போச்சு, நான் பார்த்துட்டு தான் அந்த போலீஸ் சொல்லிட்டு போச்சு, இது மாதிரி வெடி வைக்கூடாது முடிஞ்சிச்சு சொல்லிட்டு போச்சு. அதை கேட்காம வெடி வச்சோன்னே அவங்கள மட்டும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. பாவம் நியூ இயர் அப்போ வந்து இப்படி வந்து மாறிக்கிட்டாரு. அதுதான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் போலீஸ் சொல்லிச்சுன்னா சொல்கிறத ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டாக இருக்கணும். சொல்கிறது கேட்கலாம், இந்த மாதிரி தான் ஆகும். போலீஸ் அவனையும் பிடிச்சிச்சுங்க, அவ்வளோதாங்க, போலீஸ் பிடிச்சிச்சுங்க அவனையும். இது என்னங்க கொடுமையா இருக்கு, வெடி வச்சு ஆன் ஸ்பாட்ல போலீஸ் பிடிச்சிருக்குதுங்க. அடப்பாங்களா, ஆன் ஸ்பாட்ல பிடிச்சி போடுங்க போலீஸ். ஆமாங்க, நின்று பார்த்து பிடிச்சிருக்காங்க. ஆம்பளை பொம்பளை எந்த வித்தியாசம் கிடையாது, வெடி வச்சா போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கு. ஒரு வழியா கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சுங்க. நியூ இயர் கொண்டாட்டம் எல்லாம் முடிஞ்சிச்சு ஃபுல்லா. இதோட நம்ம எல்லாம் ரூமுக்கு போக வேண்டியதான். எல்லாருக்கும் விஷ் யூ வெரி ஹாப்பி நியூ இயர். பாய்.